Hey guys, welcome back. இன்னைக்கு நம்ம நீயா நானா ட்ரால் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரம் ட்ரால் மிட்டாய் தமிழ். சூப்பரான ஒரு டாபிக். என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களம்மா. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பிரித்து வச்சுருக்காங்க. அதில் ஒய்ஃப்ஸ் எல்லாம் யார் அப்படின்னு பார்த்தா இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எதுக்கு எடுத்தாலும் சோஷியல் மீடியாவில் வீடியோ போடுறது, செல்ஃபி எடுக்கிறது. ஒரு பசியில் ஒரு சோறை கொண்டு வச்சாலும் சாப்பிடக்கூடாது. சம்பிரதாயம் என்னன்னா ஃபோட்டோ எடுக்கணும். அப்படி அடிக்டான ஒரு ஒய்ஃப் கூட்டமும் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்ற ஹஸ்பண்ட் கூட்டமும் ஒரு பக்கம். ஆமா, என்ன நடக்குது அப்படிங்கிறத உள்ள போய் பார்க்கலாம். இது ஒரு 12 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ஒரு பக்கத்துல இருக்கவங்களுக்குலாம் என்ன அப்படின்னு கேட்டா, இது மாதிரி புகைப்படங்கள் எடுத்துக்கணும் அல்லது எங்க கூட சேர்ந்து எடுத்துக்கணும், இந்த மாதிரிலாம் ஆசைப்படக்கூடிய தரப்பு ஒரு பக்கம் இருக்காங்க. 10,000 ரூபாய் பல்கா வாங்கினா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்காரு. இன்னொரு பக்கத்துல பெருசா ஆர்வம் இல்ல. அது அவங்களுக்காக செய்யறாங்க கூட ஒரு ஆர்வம் இல்ல, அது தெரியல, வரமாட்டேங்குது. சேக்கன் கொடுத்து இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கங்க. பாஸ் நல்லா இருக்கீங்களா? அப்பா என்ன வேலை பாக்குறாரு? உங்களுக்கு எப்படி எல்லாம் எடுக்கணும்னு ஆசை, ஆனா அவர் எப்படி எல்லாம் எடுக்கிறாரு, என்ன சொதப்புறாரு, என்ன பிரச்சனை வருது, அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் சார். நல்ல மேக்கப் போட்டுட்டு ஃபங்க்ஷனுக்கு போ, ஒரு போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு நம்ம எடுக்க சொன்னோம்னா, நான் எதையும் லைவா எடுக்கணும்னு ஆசை. கிழிச்சா ஒரு ஸ்டுடியோ கூட கூட்டி போக மாட்டேங்கிறீங்க. அவர் அவசரத்துல என்ன பண்ணுவாரு, பக்கத்துல நின்னு கொஞ்ச தூரம் அப்படி நின்னு எடுக்கலாம். பண்ண மாட்டார். நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். அப்படியே பக்கத்துல எடுத்தோன்னே அது என்ன ஆகும்னா ஃபேஸ் வந்து பிஸும் ஆயிடும். ஷேப்ல இப்படி இருக்க மாதிரி இருக்கும். லாஸ்டா ஒரு போட்டோ எடுத்தேன். பாட்டியை வந்து எங்க மாமா எடுனாரு. எடுத்தேன், சூப்பரா நல்லா இருக்குதுடா, இத ஃப்ரேம் பண்ணி ஆல்ல மாட்டு. சூப்பர், நல்லா இருக்குல? பாட்டியை ஜென்ரலா அந்த மாதிரி ரொம்ப வயசான காலத்துல கொஞ்சம் எடுக்க சொல்லுவாங்க. ஏன்னு தெரியல, மெமரிஸா இருக்கும். கரெக்டா சொன்னீங்க. அதுக்கு எடுக்கிறதுங்க. ஏங்க எதுக்கு போட்டோ எடுக்கறால, நீங்க எதுக்குங்க அதுக்கா சாவர வாட்டிய ஓட்ட அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டேன். அந்த கையை பிடிச்சி ஷேக் ஆகாம அப்படி எடுக்க வரலாம். அப்படி இல்ல சார், ஷேக்லாம் வர சார். ஷேக் ஆகலன்னு சொல்லிட்டு விட்டுக்கலாம். அதுக்கு இல்லாட்டி நீங்க விட மாட்டீங்களா? சாரியில ஒரு ஃபங்க்ஷன் போறப்ப எடுக்கிறோம், ஏதாவது மூவ் ஆயிருக்குன்னா அதை சொல்லணும் சார். அவங்க மட்டும் எடுப்பாங்க சார். அப்புறம் ஏன்டா ஏன் போடா, அதுக்கு ஒரு 20 half an hour கூட ஆகும் சார் ஃபங்க்ஷன் போற இடத்துல ஒரு போட்டோக்கு. ஆமா சார். அப்படியா? ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு 4 ஃபோட்டோ எடுக்கும்போது பரவாயில்ல, நம்ம ஏதோ ட்ரை பண்ணி எடுப்போம். அவங்க வந்து 6, 7, 8 போகும்போது 20, 30 போகும்போது நமக்கு சரி எப்படா முடிச்சா. எவ்வளவு பெரிய டேஞ்சரான வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதா இதெல்லாம் என் தலையெழுத்து. நம்மள ரசிச்சு பண்ண மாட்டாங்க சார். அது அவங்க லைட்டிங், இந்த ஆங்கிள் எல்லாமே கரெக்டா வச்சு பண்ணிடுவேன். ஏன்டா? ஸோ டெக்னிக்கலா உங்களுக்கு கவனிக்கிற ஆர்வம் இருக்க வழியா அவங்கள கவனிக்கிற ஆர்வம் இல்லை. அப்படி பண்ணி சொல்ல முடியும். தோராயமா அப்படி சொல்லாமா? ஜோக் ஜோக் இல்ல. என்ன வருத்தம், என்ன கம்ப்ளைண்ட்? இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னா அவங்க நிற்கிற இடத்துக்கு நான் போகணும். என்ன பண்றது? நான் ஒரு இடத்துல நிற்கிறேன், இந்த இடம் நல்லா இருக்கு, இங்கே இந்த இடத்துல வச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் வர மாட்டாங்க. என்னய்யா இவ்வளவு அப்பாவியா இருக்கிற? வீட்டு வாசல்ல கூட நின்று எடுக்க மாட்டாங்க. இல்லை வேணாம், ரோட்ல போகிறவங்களாம் பார்ப்பாங்க சொல்லிடுவாங்க. இவர் தயங்குறாரா இல்லை இடம் சரியில்லைங்கிறத காரணமா சொல்றாரு? அவருக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. என்ன செட்டியார் மதர் இதெல்லாம் வந்து பெருசா என்கிட்ட சொல்லிட்டு இல்லை மற்றவங்க அதை பார்க்குறப்ப சங்கடப்படுறாரோ ஒரு வேலை? அப்படிதான் இருக்குன்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுலேருந்து இங்கே தான் வளர்ந்துருக்கேன், எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அதனால இங்கே வேணாம், நம்ம உள்ளே போய் எடுத்துக்கலாம் அப்படி சொல்லுவாங்க. சின்ன வயசுல இருந்து சரி, இந்த ஃபோட்டோ எடுத்து கபட்டில் பூட்டியா வைக்க போறீங்க, எங்கேயோ போஸ்ட் பண்ண போறாங்களா, அப்போ பார்க்க மாட்டாங்களா? நம்ம ஏரியாவில் வளர்ந்த பையன் என்ன அசிங்கமாக ஃபோட்டோ போடுறான்னு வந்து கொலையா பண்ண போறாங்க. அவர் கூச்ச சுபாவம் போல. நீங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவங்கள எதுக்கு கேட்கணும்? ஐயா, இவருக்கு ஒரு மாதிரி இருக்கு, பழைய தூக்கி அவங்க மேலே போடுறது இருக்கு. எனக்கு புரியல. வெளியில போனாலும் அதே தான், எல்லாம் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை ஃபோட்டோ எடுக்கிறதே அவங்களுக்கு பிடிக்காது சார் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன் அந்த மாதிரி சங்கடமா இருக்குன்னு சொல்லுங்க. சங்கடமா ஏன் இருக்குனாக்கா, அது அகைன் நம்ம சொன்ன மாதிரி எல்லாம் பார்ப்பாங்க, பக்கத்து வீட்டில் என்ன இவன் ரொம்ப இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது உங்க வீட்டு வாசல்ல வச்சு எடுக்கும் போது இப்பதானே சொன்னாங்க, வெளியே கூட்டு போனாலும் சங்கடப்படுறீங்க. அங்கேயுமா உங்க பக்கத்து வீட்டுக்கார வரல, மற்றவங்க அவங்கதான் நீங்க யாருன்னே அவங்களுக்கு தெரியாதுல்ல. போற இடமெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரர் சேர்ந்தே போவாங்க போல இருக்கு. ஸோ அது ப்ராப்ளி நாட் ரெக்வயர்டுன்ற மாதிரி நான் நினைச்சேன். நாட் ரிக்வயர்ட். ரீசெண்டாக ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தோம், அவங்களோட அண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்கு. அங்கே ஷோல்டரில் கை வைக்க சொன்னதுக்கே வைக்க மாட்டேன்ட்டாங்க. என்ன பேசுறீங்க? பக்கத்து வீட்டுக்காரனே பயந்துகிட்டு இருக்காரு, இது உங்க அண்ணன் வீட்டு கல்யாணம். சின்ன வயசுல இருந்து அவரை தூக்கி வளர்த்தவங்க எல்லாம் வந்திருப்பாங்க. எப்படி ஷோல்டர்ல கை வைக்கிறது? ஷோல்டர்ல கை வச்சா அது கொலை குத்தமுங்க. நீங்க யாரு, வைஃப் தானே, எப்படி கை வைக்கிறது? என்ன மேடம் இது ரூல்ஸ் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு.
என்னோட ஹோல் பிரதர்ஸ் கசின் பிரதர் எங்களோட ஹோல் ஃபேமிலி அவங்க முன்னாடி கையை மேலே அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா. பைத்தியக்காரங்களாடா நீங்க. இது ரொம்ப ஓவரா இருக்கு. அது சரி, இவங்க யாரு? நீங்க திருட்டுத்தனமான கூட்டி போகல, உங்க வைப்பு தானே. இவர் சொல்றத பார்த்தா யாரையோ திருட்டுத்தனமா கூட்டி வந்த மாதிரி. எங்க அண்ணன் எல்லாருக்கும் பேச அப்ப அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட சொல்லிருப்பாங்க. உங்க பிரதர் அவங்க எல்லாம் ஃபேமிலின்னா அப்ப இவங்க யாரு சார்? அங்க பார்த்தா அவங்க அண்ணன் இருந்து எடுப்பாரு. சார் சும்மா எல்லாத்துக்கும் உங்க சொந்தக்காரங்க மேலேயே பழி போடாதீங்க. என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? அண்ணன் பொண்ணு ஒன்று 9th 10th படிக்குது. அது சொல்லுது சித்தப்பா தோல்ல கை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுது. அதுக்கப்புறமா இவங்க வச்சாங்க. நான் ஏதோ முட்டாள் மாதிரியே பேசுவார். ஃபேமிலி முன்னாடி இவ்வளோ ஐ மீன் கையெல்லாம் போட்டு எடுக்கணுமான்றது another ரீசன். அண்ணா நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. டைம் வரட்டும் அந்த லூசு பையலுக்கு ஒரு முடிவு எடுப்பேன். நாங்க வந்து கொஞ்சம் அன்பார்லிமெண்ட்ரியான ஒரு ஆக்ஷன்ஸ்லாம் இருக்கக்கூடாது ஃபேமிலி முன்னாடி. அன்பார்லிமெண்ட்ரினா சார் புரியுற மாதிரி. ஐயா இந்த வேர்டெல்லாம் ஃபேமிலிக்குள்ள யூஸ் பண்ணுவாங்களா? அன்பார்லிமெண்ட்ரி. ஐயா இந்த ஆள் எதுக்கு சரிப்பட்ட மாட்டாலும் போல இருக்கு. ஃபேமிலிக்குள்ள யூஸ் பண்ற வேர்டா சார் இது? புரியலையா தம்பி? கையை போடுறது, இந்த மாதிரி சுத்துறது, இழுக்கிறது அதெல்லாம் தட் ஆர் சப்போஸ் டு பி இன் பிரைவேட் பிளேஸ். உங்களுடைய மனைவி மேல இப்படி தோல் மேல கை வச்சு புகைப்படம் எடுக்கிறதுல அது மத்தவங்க பாக்குறது எப்படி அன்பார்லிமெண்ட்ரி ஆகும்? அப்படி கேளுங்க. கேட்டாச்சுல. மத்தவங்க மீன்ஸ் என்னோட பிரதர்ஸ் என்னோட ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க இல்லையா, உங்க பொண்டாட்டி மேல நீங்க கை போட்டதுக்கு ஒரு மாதிரியா பாக்குறாங்கல்ல, அவங்க தான் தப்பு. அப்படி பார்த்தா அவங்க யாருமே பார்க்கல, இவரா நினைச்சுக்கிறாரு போல. ஐயா நீங்க என்ன இவ்வளவு லூசா இருக்கீங்க? அம்மா அப்பா முன்னாடி கூட போட்டோ எடுக்க தயங்குவாங்க. கல்யாணம் அவருக்கு ஒரே ஒரு போஸ் இருக்கு, இப்படி கையை கட்டிட்டு ஒரு போட்டோ எடுக்கணும். அந்த ஒரு போஸ் தான் அவர் எல்லா போட்டோலயுமே எடுப்பாங்க. அதுக்கு தனியா போயிடு. அதை விட இது நல்லா இல்ல. போஸ் எனக்கு பிடிக்கும், அதனால தான் அது மெஜாரிட்டி. அந்த போஸை காட்டுங்க. இல்ல அது இப்போ வச்சா அது நல்லா இருக்காது. ஐயோ வேணாம், சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்கும். அந்த ஒரு எஃபர்ட் எடுக்க கொஞ்சம் சிரமமா இருக்கு. இது மாதிரி லைட்டா குனிஞ்சு இடுப்பு வச்சாலும் பரவாயில்ல போட்டோ எடுங்க. ஆஹா இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். நீங்க குனிஞ்சாதான் மேல கட் ஆகும். எப்படி இருக்கு? கிளாப் பண்ணுங்கப்பா, நல்லா இல்லையா அது? சார் அப்பையில இருந்து நாங்க கொஞ்சம் டிஃபரெண்டான கப்பல், கொஞ்சம் ஃபன்னா, கொஞ்சம் டிஃபரெண்டா இருப்போம். இல்ல புரியல. லவர்ஸ் டேக்கு எல்லாரும் எங்க போவாங்க, ஒரு மூவி தியேட்டர் அந்த மாதிரி போவாங்களா, நகை சீட் போடுவோம். ஓ ரெண்டு பேருமா சேர்ந்து உங்க வாழ்க்கைக்கு தேவையானது செஞ்சுட்டே நல்லது. ஓகே. அப்புறம் 4 பேர் பாப்பா தம்பி எல்லாம் வருவாங்க நமக்கு, அவங்களுக்கும் சேர்ந்து இப்பவே வந்து ஒரு கிங் சைஸ் பெட், ஒரு நல்ல சோஃபா, ஒரு அந்த மாதிரி எல்லாமே செட் பண்ணோம். ஓகே. நாங்க பண்றது எல்லாம் குட்டி குட்டி கிளிப்பிங்ஸ் எடுத்து வச்சோம். அந்த போஸ்ட் பண்றதுன்னு வரும் பாருங்க, ஆசைதான் போஸ்ட் பண்ணணும்னு ஆசைதான். அவருக்கு அது கம்ஃபர்டபுளா இல்லன்றதுக்காக மட்டுமே நான் வந்து வச்சிருக்கேன். அப்படி ஏன்டா தப்பா முடிவு பண்ற? ஏன் அது வேணாம்னு நினைக்கிறீங்க? போஸ்ட் எப்படியாச்சும் போறப்போ கமெண்ட்ஸ் அந்த மாதிரி யாராச்சும் ஏதாச்சும் பண்ணுவாங்க. ஸோ அது தேவையில்லாத ஒரு சங்கடம் நமக்குள்ளார உண்டாக்கும். லைஃப்னா அப் அண்ட் டவுன் இருக்கிறது கமெண்ட் சகஜம். ஆஃப் பண்ணி வீடியோ எடுக்கிறோம் நம்ம சந்தோஷத்துக்காக, நம்ம எப்போ வேணா போட்டு பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு சில தயக்கம் சார். கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. அதை போட நாங்க 2 பேர் சேர்ந்து இருக்க போட்டோவாச்சும் போஸ்ட் பண்ணலாம். இது கொஞ்சம் நியாயமான பேச்சு தான். சரி, உன் சைட்லயும் ஒரு நியாயம் இருக்கு. இன்ன வரைக்கும் இதுலயும் அப்லோட் பண்ணதில்லை சார். கண்ணு விழுந்துரும் வேண்டாம் அதேதாங்க சார் சொல்றேன். இனிமே எல்லாம் அப்படித்தான். அதுல கொல் இனிமே அப்படித்தான். நான் ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணணும்னு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் ஆனால் ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துக்கணும். நான் வந்து ஒரு சிட்டி ரோபோக்கு ஒரு கமெண்ட் சொல்கிற மாதிரி ஒரு 2 ஃபோட்டோக்கு மேலே எடுக்க மாட்டார். ஸோ டக்கு அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருப்பார் ஜென்ரலாகவே. நினைச்சதை விட ஃபாஸ்டா இருக்கான். ஒரு ஃபோன் கொடுத்தா அந்த 2 ஃபோட்டோ அது பின்னா நான் இருக்கேனா இல்லை பிளர் ஆகிட்டேனான்னு கூட பார்க்க மாட்டேன். டக்குன்னு 2 ஃபோட்டோ எடுத்துட்டு போயிட்டே இருப்பார். கடமைக்குன்னு 2 கிளிக் அடிச்சு விட்டுறீங்களா? அப்படி இல்ல. என்னோட அண்ணாலாம் வந்து நாங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்பெல்லாம் என்னை எடுக்க சொன்னால் ஒரு 2 hours கூட எடுப்பாங்க எங்கள் அண்ணன். இவங்க போஸே சொல்ல மாட்டான். ஆல்சோ அந்த 2 கிளிக் பண்ணிட்டானா அப்படி போயிடுவான். இறங்கி ஏதாவது செய்யலாமாட்டாலும் அந்த அளவுக்கு வருது. என்னோட ஷால் என்னோட ஹேர் கூட நான் சரி பண்ணியிருக்க மாட்டேன். இப்படி கிளிக் பண்ணிட்டு அப்படியே போயிடுவாரு. சும்மா அப்படி யோசிச்சுக்கங்களேன். டெலிவிஷன் பார்த்துட்டு இருக்கோம், ஏதோ ஒன்று பிடிச்சது பார்த்துட்டு இருக்கோம். நீங்க அப்படி பக்கம் உட்காந்துருக்கீங்க, படுத்துறீங்க. உங்க பக்கத்துல உட்காந்து சும்மா அப்படி தலையை இப்படி கோதி விட்டுட்டு 2 பேரும் அப்படி தலையை மறுபடி வராங்கன்னு வச்சுக்கங்களேன். மனைவி எப்படி இருக்கும்? அது ஃபீல் குட்டா தான் இருக்கும். அது மட்டும் எப்படி? இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தாருல்ல, இதே கேள்வி அவர்கிட்ட கேட்டா, டிவில ஆளு பாத்துக்கிட்டு தலையை கழுவிட்டு பாப்பா அந்த பக்கம் சத்தியமா இருந்தாலும் அப்படி சொல்லுவாரு. அவங்களுக்கும் கேடுந்தாரு. ஆக்சுவலா சம்வேர் அவங்க உங்களை அட்மையர் பண்றாங்க இல்லையா? அப்ப அது அவங்களும் உங்ககிட்ட எதிர்பார்ப்பாங்கல்ல.
அதை நான் அட்மையர் பண்றேன் சார். அந்த பொண்ணு தான்டா உன்னை அட்மையர் பண்ணுது. அதான் சார் நானும் அதை கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன். அட்மையர் பண்றதை நீ அட்மையர் பண்ற. இவ்வளவுதான் நீங்க பண்ணிட்டு தெரிஞ்சுங்க. தெரிஞ்சா அந்த ஏற உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே அவர் எப்படி பாக்குறாரு, என்ன அசைவுகள் பண்றாரு, நான் இப்போ நான் பாக்குறேன், திடீர்னு அவருக்கு அது ஃபீல் ஆகி என்ன பாக்குறாரா, அதெல்லாம் நான் பார்ப்பேன் சார். ஸோ என்னடா எக்ஸ்ட்ரீம்லி வேற வேறையா இருக்கே. அவங்கள ஒரு போட்டோ எடு. உண்மையாவே 2 தாங்க எடுத்தாப்ல. ஐயோ 2 எடுத்து போறாப்ல. தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. இப்போ எங்கேயாச்சும் வெளியே போறோம்னா இங்க ஒரு கம்மல், இந்த காலில் ஒரு கம்மல் போட்டு எந்த கம்மல் நல்லா இருக்குன்னு கேட்டா எது போட்டாலும் நல்லா தான் இருக்குன்ட்டு அப்படி ரேண்டமா சொல்லிட்டு போயிடுவாங்க. இதுதான் நல்லா இருக்கு அப்படின்ட்டு பார்த்து பொறுமையா சொல்ல மாட்டாங்க. ட்ரெஸ்ஸும் அப்படிதான். சின்ன கம்பல் அண்ட் பெரிய கம்பல் 2 இருக்கும் சிமிக்கிது. அதில் சின்னது தான் எப்பவுமே அவங்களுக்கு சூட் ஆகும், பெருசு வந்து அவ்வளோ சூட் ஆகாது. பட் வேணும்ட்டே வந்து பெருசு எடுத்து சின்னது எடுத்து இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு கேட்டால் எப்படி சார் கோபமா வரத சொல்லுங்க. மேடம் அந்த ஆக மொத்தம் அந்த முடிவு பண்ணிடுவாங்க இதை போடுறது இல்ல ஆக மொத்தம் இப்ப நீங்க அவர்கிட்ட நல்லா இருக்கான்னு கேட்கிற 2மே நீங்க காசு கொடுத்து வாங்கிட்டீங்க. 2மே நல்லா இருக்குன்னு தானே வாங்கியிருக்கீங்க. அப்ப அதுல எது நல்லா இருக்குன்னு கேட்டா அந்த பைத்தியமா? கடையில போய் இது எது நான் வாங்கன்னு கேட்டா சொல்லலாம். 2மே காசு கொடுத்து நல்லா இருக்குன்னு வாங்கிட்டு வந்து இப்ப இது 2ல எது நல்லா இருக்குன்னு கேட்டா அப்ப எது நல்லா இருக்குன்னு கேட்டா அந்த ஒன்றை மட்டும் வாங்கிருக்கலாம்ல. நீங்க ஜிமிக்கிலே இருக்கீங்க தம்பி. மேட்ரு ஜிமிக்கில காத கவுனிங்கிறதா அங்க கவனிப்பேன் சார். அவங்களுக்கே தெரியாம கவனிப்பேன். இல்ல கோபிநாதன் கிட்ட கேட்க காதை எதுக்கு கவனிக்கணும்? காதுல என்ன சார் இருக்கு? பாரு பின்ன அவர் போட்டிருக்காரு பாரு அப்படி இருக்கு பேச முடியாது சொன்னாலும் கேட்க மாட்டேன். அப்படி என்ன பாரு இல்ல இப்ப காதை கவனிக்கிறாரு. இப்ப எனக்கு அது ஒன்றும் புரியலையே. அவங்க லவ் பண்ணும்போது கூட கிளம்பிட்டு வீடியோ கால் பண்ணி கேட்பாங்க. ஓகே நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு நார்மலா விட்டுருவாங்க. எனக்கு என்ன ஒன்னொன்னுத்தையும் நோட் பண்ணி சொல்லணும். இப்படி இந்த ஆங்கிள் நல்லா இருக்கு, ஃபர்ஸ்ட் போட்ட கம்மலை விட இந்த கம்மல் இதுக்கு சூட் ஆகுது அப்படி சொல்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்லை. கேட்டா ஒர்க் ப்ரெஷரு அது இதை நோட் பண்ண முடியல அந்த மாதிரி சில டைம் சொல்லுவாங்க. அவன் சரியில்லப்பா பாத்துக்கா. நீங்க கல்யாணம் பண்ண கப்பல்பா, இயல்பா உங்களை நீங்க ரசிக்கணும்ல. சப்போஸ் சொல்றேன் இயல்பா நான் அவளை ரசிக்கிறேன்னா ஏன் ஒரு மாதிரி பாக்குற அப்படின்னு ஏன் இப்படி ஒரு மாதிரி பாக்குற அப்படின்னு சொன்னா அடுத்த டயலாக் நீங்க என்ன சொல்லணும்? இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, உன்னதான் பார்த்தேன் இப்படிதான் பேசுற பத்தியா அப்படின்னு ஒரு மாதிரி இருக்கும். என்ன சிரிக்கிற என்ன ஏன் கருப்பு அழகா இருக்க பாக்குறேன்னு சொல்லணும். அப்படிதானே சொல்லணும். ஏண்டா 50 வயசு ஆயிடுச்சு எனக்கு. இல்ல சார் அவங்க அதை எதிர்பார்த்து நல்லா போயிட்டு இருக்கு, முடியும் போது ரொம்ப கவலைப்படுத்துறாங்க. லவ் பண்றதுக்கு முன்னாடி நான் ஓகே சொல்றதுக்கு முன்னாடி மட்டும் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அந்த பொண்ணு நம்பர் வாங்க அழகா இருக்கு ட்ரெடிஷனல் அப்படிலாம் சொல்ல தெரியுது. இப்ப நான் வைஃப் ஆயிட்டேன், இப்ப என் கிட்ட நேரா சொல்ல வேண்டியதானே. அதானே ஏங்க நீங்க ஓகே சொல்றதுக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்டு கிட்ட அந்த பொண்ணு நம்பர் வாங்கி கொடுன்னு கேட்டு வாங்கி தந்து வைஃப் ஆயிட்டீங்க. உங்ககிட்ட வந்து உன் ஃப்ரெண்டு நம்பரை தான் கேட்டா இப்ப நீங்க அடிக்க மாட்டீங்களா? என்ன பேசுறீங்க? அப்ப பண்ணது அப்படியே பண்ண முடியுமா? நீங்க தருவீங்களா மாட்டீங்களா? நம்பர் கேட்டா மாட்டீங்கல்ல, தர மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதான் கேட்காம இருக்காங்க. போட்டோ எடுக்க தெரியவில்லை என்ன சொதப்புகிறார்? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களே. சரி சொல்லி தொலைறேன். பீச் கிட்ட அந்த வேவ்ஸ் கிட்ட நின்னு என்ன ஒரு போட்டோ எடுத்து கொடு நான் சொல்லுவேன் சார். போட்டோவா எடுத்துருவோமா? அவன் என்ன சொல்லுவான்னா இங்க லைட்டிங் சரியில்லை, நீ இப்படி ஆப்போசிட்ல வந்து ஆப்போசிட் பார்த்தா எல்லாரும் உட்காந்து பொரி சாப்பிட்டு இருப்பாங்க, கடலை வித்துட்டு இருப்பாங்க சார். அங்க நின்று எடுத்தா அங்கதான் லைட்டிங் கரெக்டா இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி ஃபேஸ் இவ்வளவுதான் இருக்கும், வானத்தை அவ்வளவு பெருசு கவர் பண்ணிருப்பாரு. மோஸ்ட்டாக பசங்களோட தான் சுற்றுறது, பசங்களோட தான் இருக்கிறது. இந்த மாதிரி அது பழக்கம் இல்லை. அந்த மாதிரி எடுத்து பழக்கம் இல்லாதனால எனக்கு அது அவங்ககிட்ட அது வரல. எந்த நடவடிக்கையும் எடுக்க நிலைமையில நான் இருக்கேன். ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது நல்லா இருக்கும், 2 ஃபோட்டோ நல்லா இருக்கும். அது வந்து நைட்டு ஆகுது, மிட் நைட் ஆகுது, அது நைட்டு 2 மணிக்கு அப்படியே 5 மணிக்கு போயிட்டு பீச்சில் எடுக்கணும். எப்படி சார் எடுக்கணும்? அவ்வளோ ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதுக்காகவே ஆஃபீஸ் லேட்டாக வரும் சார். இன்னைக்கு வீடியோ எடுக்கணும், இன்னைக்கு ஃபோட்டோ எடுக்கணும், டைம் வந்துடும். ஆஃபீஸில் வேலையில் நான் உட்காந்துட்டு இருப்பேன். ஆஃபீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஃப்ரீயாக இருப்பானு பார்த்துட்டு அவனுக்கு கால் பண்ணி அங்கே போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு ஆஃபீஸில் தான் இருக்க வந்துடும் சொல்லி லேட்டாக வரும். வீட்டுக்கு நீங்க லேட்டா வர்றீங்கன்னு ஒருத்தர்கிட்ட கேட்டா என்னென்னமோலாம் காரணம் சொல்லி கேட்டிருக்கீங்க. வீடியோ எடுக்க பயமா இருக்கு, போட்டோ எடுக்க பயமா இருக்குன்னு ஒருத்தர் வீட்டுக்கே வர மாட்டேங்கிறான். அந்த அளவுக்கு இவங்க படுத்திருக்காங்க.
அது டோர்ச்சர் அவங்க நினைக்கிற அளவுக்கு அவங்களோட வேலை இருந்திருக்கு போல. நீங்க என்ன சீரியல் எதுவும் நடிச்சிட்டு இருக்கீங்களா? டெய்லி கூட இவ்வளவு ஃபுட்டேஜ் ஷூட் பண்றதுக்கு அது எப்படா முடியும்? அங்க வந்து சொல்லுவாங்க நீ போட்டோ எடுக்கலாம் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லுங்க ஏன் லேட்டா வரீங்க. இது அவாய்ட் பண்றதுக்காகவே டெய்லி இதெல்லாம் பண்ணுவோம். ஒரு மனுஷன் பொண்டாட்டி திட்டுவானு வீட்டுக்கு வர லேட்டா பயந்து பாத்துக்கமா. போட்டோ எடுக்க சொல்லுவாளேன்னு பயந்துக்கிட்டு வீட்டுக்கு வராம இருக்காங்கிறதுலாம் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எவ்வளவு நேரம் ஆகும் ஜெனியூனா சொல்லு. ஜென்யூனா ஒரு நல்ல போட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு 1 hour ஆது. ஒரு போட்டோக்கா பாருங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான அப்படியே ஒரு சன்செட் பெரிய கடற்கரையில நீங்கள் அவரை உட்காந்துருக்கீங்க, ஒரு கையை பிடிச்சிட்டு கப்பலா உட்காந்து அதை பார்த்துட்டு இருக்கதும் அதை ரசிக்கிறதும் பேசுறதும் ஒரு நல்ல சாங்கை போட்டு கேட்கறதும் அது நல்லா இருக்குமா? இப்ப நீங்க 2 பேரும் ஜோடியா சேர்ந்து ஒரு 1 ஹவருக்கு ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு லேட் ஆகுதுன்னு சொன்னா பரவாயில்ல, நீங்க மட்டும்தான் எடுத்துக்கிறீங்க. அவருக்கு அது போரிங்கா இருக்கு தானே. அங்க வேலையும் பார்த்துட்டு வந்து இங்கேயும் வேலை பார்க்கணும். நல்லா இல்லைன்னு அடுத்தடுத்து எடுக்க சொல்றாங்க உள்ள. இங்க அங்க நில்லு சரியா? அவ்வளவுதான். கொஞ்சம் பாப்போம் வீட்டுக்கு. இது என்னடான்னா பெரிய படத்துக்கு எடுக்கிற மாதிரி லைட்டு வைக்கணும். ஒரு போட்டோக்கு 1 ஹவர்னா அப்படி என்ன போஸ் கொடுப்பீங்க, என்ன போட்டோ எடுப்பீங்க? ஐயோ யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் வீட்டுக்கு வர பயந்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட சுத்திக்கிட்டு இருக்கா. எதுக்கு? சாப்பாடு சரியா இல்லையா? இல்ல வைஃப் பிரச்சனையா? இல்ல போட்டோ தொல்லை சார் எனக்கு. நல்ல லைட் போறதுக்கு எடுத்து தோல அப்பே சொல்லல லைட் போயிடுச்சு. எனக்கு ஒன்றும் புரியல சார். நீங்க பேசுறது ஒண்ணுமே புரியல சார். ஒன்னும் புரியல. கூட்டத்தை கலச்சிட்டு வீட்டை பக்கம் போங்க எல்லாரும். நீங்க எல்லாம் போட்டோகிராஃபரை கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணி ஒர்க் அவுட் ஆகாம இந்த HR இந்த அக்கௌண்டன்ட் இவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி லாஜிக் புரியலமா? புரியல. என்ன புரியல? யூ போட்டோகிராஃபுக்காகவே அல்லது வீடியோஸ் எடுக்கிறதுக்காகவே எங்கெல்லாம் கூட்டு போறீங்க? ஹில் ஸ்டேஷன் போட்டோ எடுக்கிறதுக்குனே ஏதோ விவகாரமா இருக்கும் போலடா. ஊட்டி, சிங்கப்பூர்லாம் போறோம். அதாவது போட்டோ எடுக்கிறதுக்காகவே இங்கெல்லாம் போறீங்க. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. தள்ளுவண்டி கடை கூட்டிட்டு போய் தோசை வாங்குற மாதிரி அதை வாங்கி ஊட்டி விடணும் அவங்களுக்கு. ஓ அது இந்த பிள்ளைகள் ரொம்ப ஓட போகுது இல்லைன்னு கடுப்பேத்துறோம். தள்ளு வண்டி கடையில் இப்போ ஃபோட்டோ இது தோசை வாங்கி விட்டுறதுக்காக ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போகிறீங்க. இப்போ அப்படி மாறி போயிடுச்சுன்னா உங்களுக்கு தள்ளு வண்டி கடையில் சாப்பிட ஆசையாக இருக்குது, இப்போ இவர் கூட போய் சாப்பிட ஆசையாக இருக்குது, அதனால நாங்கள் போய் சாப்பிட்டோம்னு சொன்னால் அது மெமரி. ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக சிங்கப்பூரெல்லாம் போகிறேங்கிறீங்க பார்த்தீங்க. அது வந்து வீட்டில் சாப்பிட்டாலுமே டக்குன்னு அந்த எடுக்கணும் அப்படின்னு மைண்ட் செட் வந்துச்சுன்னா உடனே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சத்திய சோதனை க்ரீனரியாக பார்க்குறோம், நிறுத்து ஃபோட்டோ எடுத்துடலாம், வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இந்த தேவையில்லாத வேலை? தேங்க்ஸ் அலாட். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சோபியாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம். எல்லாரும் சரிங்க. வெறும் ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறதுக்காகவே ஒரு டாப்பிக்கா? ரொம்ப மோசமாயிடுச்சு. இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. ஃபோட்டோ எடு வீடியோ எடுன்னு தொல்லையெல்லாம் இல்லை. போகிற இடத்துல நான் சொல்லுவேன் அங்கே நில்லுங்க ஃபோட்டோ எடுப்போம், எடுத்துருவேன். எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் இருக்கிற ஃபோட்டோ நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் ஜோடியாக நிற்கும் போது அம்மா ஃபோட்டோ எடுப்பாங்க, அப்புறம் அம்மாவும் நானும் நிற்கும் போது மிஸ்டி ஃபோட்டோ எடுக்கும். இது 2 லைன் தான் பிரச்சனை. நானும் மிஸ்டி நிற்கும் போது ஃப்ரேம் இப்படி இருக்கும். அம்மாட்ட கொடுத்து சொன்னேன் கிறிஸ்மஸ் ட்ரீ பின்னாடி இருக்கு, நாங்களும் தெரியணும் கிறிஸ்மஸ் ட்ரீ. ஓகே. ஃபோட்டோவில் நீங்கள் பழைய ஃபோட்டோவெலாம் பார்த்துருப்பீங்கல்ல, ஃபோட்டோவில் டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஃபோட்டோ எடுத்த டேட்டு வந்து கீழே ஒரு மூலையில் பிரிண்ட் ஆகிருக்குமே, அது மாதிரி நானும் மிஸ்டி ஒரு மூலையில் நிற்போம். கேட்டால் சொல்லுவார் நீ தான் கிறிஸ்மஸ் ட்ரீயை ஃபுல்லாக எடுக்க சொன்னீங்க, நீ வர ஃபோக்கஸ் முழுக்க ட்ரீயில் தான் இருக்கு, எங்களை விட்டுருவார். மிஸ்டி டோட்டலாக டிஃப்ரெண்ட். அதெல்லாம் விட்டுட்டு நானும் அம்மாவும் இப்படி சாய்ந்த கோபுரம் மாதிரி நிற்போம். நேராக ஃபோனை வைக்கவே வைக்காது, இப்படி போகும் இப்படி போகும். அப்புறம் எந்த ஃபோட்டோவை பார்த்தாலும் கீழே இருந்து அண்டர் ஷாட் எடுத்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா மிஸ்டி கொஞ்சம் குள்ளம் இல்லையா, நான் தென்னை மரம் மாதிரி இருப்பேன். படுத்துருவாங்க. அதான் மிஸ்டி எடுத்த எல்லா ஃபோட்டோவும் இப்படி தான் இருக்கும். வீடியோ எடுக்க சொன்னாலும் அப்படி தான் வரும். ஸோ ஓடிக்கிட்டாலுமே போட்டோ தான் மெயின். ஆனால் அங்கே உள்ள பிரச்சனை வேற அவ்வளோதான். டக் டக்னு எடுத்துருவாரு, நான் நல்லா எடுத்து கொடுத்துருவேன். இவங்களும் எடுக்க சொன்னாதான். இப்போ நம்ம அந்த டோர்ச்சர் எல்லாம் பண்றதுல தான். டோர்ச்சர் எல்லாம் இல்லை இல்லை, நீ ஏன் சொல்லுவ எடுப்பாங்க, நல்லா எடுக்க மாட்டாங்க, அதான் பிரச்சனை. எனிவேஸ் வீடியோ நல்லா இருந்தது. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.